guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி சர்ஜரி பண்ணல அப்படிங்கிற விஷயம் இந்த சைக்கோ பையலுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவ ஓம்கார்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வர, ஆனா அதுக்குள்ள இவன் போது வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட போய் சொல்லி என் குழந்தைய நீ தொட்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு குழந்தைய அம்மா கிட்ட இருந்து வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவளும் என் தாராவை என்கிட்ட கொடுத்துருங்க, அவளை என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி இவ அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனும் திட்டிக்கிட்டு இருக்கான், உனக்கு சர்ஜரி பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது எதுக்காக போய் சொல்லி இப்படி ஒரு டிராமா போட்டு குழந்தை நெருங்க பார்த்துருப்பா, உன்னால தாண்டி என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மாமியாரோ போட்டு கொடுக்குது. அது சரி, அப்ப இதனாலதான் அப்பா ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா, இப்படி எங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நாடகத்தை போட்டு குழந்தை இங்க இருந்து கடத்திட்டு போக பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்துருது. உடனே இந்த விஷயம் தெரிஞ்சு அம்மா சொல்றதுலாம் உண்மையா, என் குழந்தை என்கிட்ட இருந்து கடத்திட்டு போக பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அவளும் திருப்பி கேள்வி கேட்கிறா, அப்ப நீங்க பண்ணது மட்டும் என்ன, நீங்களும் தான் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க பண்றது மட்டும் நியாயமா, எதுக்காக என்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிக்கிறீங்க, நீங்க மட்டும் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருந்தா அவளை என்கிட்ட நெருங்க வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவன் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். பின்னாடியே இவளும் துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா அவனும் உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். அந்த குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. இவ வெளியில நின்றுகிட்டு கதவு தட்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு பசிக்குது, ப்ளீஸ் ஓம்கார் கதவு திறங்க, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. அப்பா இருக்கன்ல, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய ஏதோ பண்ணி தூங்க வைக்க பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமும் அந்த குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினி வெளியில இருந்து தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை தூங்குது. அப்புறம் அவளும் எவ்வளோ கதவை தட்டி தட்டி பார்த்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிட்டா போல. இப்போ பார்த்தா மார்னிங் அடிச்சு விடிஞ்சே போச்சு போல. தலை வேற பயங்கரமா வலிக்குது. எனக்கே இவ்வளோ தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்கா. ஓம்கார் ப்ளீஸ் கதவை திறங்க, என் குழந்தைய என்னை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் கதவை இந்த தடவை தானாவே திறக்குது. உடனே ஓடி வந்து குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்து பார்க்குறா. அங்கே யாரையுமே காணோம், குழந்தைய காணோம். இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற அலிமாரில் இருந்த துணிமணியை கூட காணோம். எல்லாத்தையுமே பேக் பண்ணி எங்கேயோ எடுத்துக்கிட்டு போயிட்டான் போல, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் போல. இவ போய் பார்க்கும்போது அங்கே குழந்தைய காணோம். அந்த குழந்தையோட பொம்மை மட்டும்தான் இருக்கு. அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இவ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அவனோட போட்டோவை பார்த்துட்டு ஓம்கார் என் குழந்தைய நீங்க எங்க தூக்கிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த ஊட்டையே மொத்தமா அவன் காலி பண்ணி வச்சிருக்கான். எதுவுமே காணோம். அப்புறம் அங்கே ஒரு ஆள் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். அவன் அந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன் போல் எங்கே மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் மொத்த பேருக்கும் ஐயா சம்பளத்தை கொடுத்து வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு, என்னையும் வந்து இங்கேருந்து கிளம்ப சொன்னார், அதை நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா ஓம்கார் இந்த ஊரை விட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கரெக்டாக அப்பாவோட கால் வருது. அப்பா கிட்டேயுமே விஷயத்த சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவும் வந்துட்டாரு. அவர் கூட சேர்ந்து குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கா. குழந்தையோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கா. இந்த குழந்தைய பார்த்தீங்களா, தாடி வச்சுட்டு ஒரு ஆள் இங்கே இருந்து தூக்கிட்டு போகிறத பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு கோவம் வந்துடுது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் கத்திக்கிட்டு இருக்கா, அட யாராவது ஒரு ஆள் கூடவா பார்க்கல, எதுக்காக வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க, என் குழந்தை எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி போய் உக்காந்துடுறா. அப்புறம் அப்பா தான் சமாதானம் பண்ணி குழந்தை கண்டிப்பாக கிடச்சிருவாமா, நீ கவலைப்படாதவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. இப்போ அதுலேருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு போல. நம்ம ஹீரோயினி தான் பொண்ணோட 5வது பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கேக் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்கான். ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் தாராவோட கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுவும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொண்டு வந்து நின்றுட்டுருக்கான். என்னடா அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் தாராவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவனும் தாராவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்குது. இந்த பக்கம் இவன் என்னடானா குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தையோட பொம்மை இருந்துச்சு இல்லையா, அந்த பொம்மையை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், பொண்ணு நம்ம ஓம்கார் கூட தான் வளருது. இந்த பக்கம் மயிரா ஒரு பொம்மையை தான் குழந்தையா நினச்சிக்கிட்டு இத்தனை வருஷமா அந்த பொம்மை தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்திருக்கா. இந்த பக்கம் இவளும் கேக் கட் பண்ண போகிறான். அந்த பக்கம் அவனும் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கேக் கட் பண்ண போகிறான் போல். அப்போ பார்த்தா காலில் போட்டிருக்க சாண்டல்ஸ் வந்து மாற்றி போட்டு வந்துட்டாளா. உடனே அங்கே இருக்கிற வேலைக்காரனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். யார் இதை வந்து இவளோட காலில் மாட்டி விட்டது, இதெல்லாம் போட்டால் என் பொண்ணுக்கு அலர்ஜி ஆடுன்னு உங்களுக்கு தெரியாது, போய் வெல்வெட் சாண்டல்ஸை கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேற செப்பலை கொண்டு வந்துட்டாங்க. அப்போவுமே அந்த பையன் கோப்பிட்டுட்டு தான் இருக்கான், பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். இது எப்படியும் பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும், போய் மேட்சிங்கான சாண்டல்ஸை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணை சொல்கிறா,
இல்லை இந்த செப்பல் தான் நல்லா இருக்குப்பா, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இதெல்லாம் போட்டால் உன்னோட ஸ்கின்னுக்கு அலர்ஜி வந்துருமா, அப்பா உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணையும் நம்ம மயிராவை என்ன பாடுபடுத்தினானோ கல்யாணம் பண்ண புதுசில் அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு கேக் கட் பண்ண போகிறா. ஃப்ரெண்டுக்காரையும் பாட்டியும் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் நடக்கிற கூத்தெல்லாம் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பேத்தி எதுவுமே சொல்லலை. அப்புறம் கரெக்டாக கேக் கட் பண்ண போகிற நேரமாக பார்த்து அப்பா வந்து தடுத்து நிறுத்துறாரு. போதும் நிறுத்துவோம் ட்ராமாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவளும் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் கேக் கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கேண்டில்ஸ் வந்து பற்ற வச்சுருக்காங்க. அதுலேருந்து அந்த ஸ்பார்க் நெருப்பு வந்து அதிகமாக வருது. அதை பார்த்துட்டு இந்த பையன் உடனே அந்த கேக்கையே பிடிச்சி தள்ளி விட்டு உடச்சி விடுறான். இந்த கேண்டில்ஸை யார் கொண்டு வந்து வச்சது, இது மட்டும் என் பொண்ணோட ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவளோட ஸ்கின் காயமாயிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி இந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கான். 5 வருஷமாகி இந்த பையன் திருந்தலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அவனும் சொல்கிறான், இல்லை பாப்பா தான் இந்த கேண்டில்ஸ் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் சொல்லுது, ஆமாப்பா நான் தான் இந்த கேண்டில்ஸை கேட்டேன், டிவியில் நான் பார்த்துருக்கேன், பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போது இது மாதிரி கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் நான் கேட்டேன், அப்புறம் இதனால என் ஸ்கின்னுக்கெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருமா உனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் கேக்கு பாலாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை என் பொண்ணு இன்னைக்கு 5th பர்த்டேவை கொண்டாட போகிறா, ஸோ அதனால் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 5 கேக்கை புக் பண்ணியிருக்கான் போல். ஸோ ஒரு கேக்கு தானே பாலாச்சு, பாக்கி கேக்கு இருக்குது, ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை கொண்டு வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நீ கேட்டுக்கமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் கண்ணை மூடி என்ன விஷயம் கேட்குறானா, என்னோட அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அப்பா சொல்கிறாரு என்னோட அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் அம்மாவை நான் பார்க்கணும், என் அம்மாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, இதுதான் என்னோட பர்த்டே விஷன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு தன்னோட அம்மாவை தான் மிஸ் பண்ணுறா போல். ஸோ அந்த விஷயம் வந்து அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு பயங்கர பதட்டம் ஆகுது. அப்பாவும் பிடிச்சி கண்ணா பண்ணாமா திட்டிக்கிட்டு இருக்காரு. என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, 5 வருஷமா நீ விடாமல் தாராவோட ஒரு பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் தாராவே இல்லாமல் நீ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, தாரா ஏதோ கண்ணு முன்னாடி தானே இருக்கா, அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது தாரா அல்ல மின்ட்டி, நல்லா கண்ணை திறந்து பாரு, இது தாராவோட பொம்மை, நீ பொம்மையை தான் தாரான்னு நினச்சிக்கிட்டு அந்த பொம்மைக்கு தான் இத்தனை வருஷமாக பர்த்டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து முழு பைத்தியமாகவே ஆயிட்டா போல். அது தெரியாமல் அப்பா உண்மையை போட்டு உடச்சிடுறாரு. இத்தனை வருஷமாக கம்முன்னு தான் இருந்திருப்பார் போல். இன்றைக்கி பொறுமை இழந்து இந்த மாதிரிலாம் பேசவும் அவளுக்கு திடீர்னு அப்படியே மயக்கம் வந்துடுது, இவ்வளோ பெரிய உண்மையை ஏற்றுக்க முடியாமல். இந்த பக்கம் பொண்ணு கேக் வெட்ட போனால் அவளுமே மயங்கி விழுந்துறா. கேக்கை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு டாக்டரை வர சொல்லுவான்னு பார்த்தா இவன் பூசாரியை வர சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பூசாரிக்கிட்டேயுமே மாமியார் எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த மாதிரி இப்படித்தான் அடிக்கடி மயங்கி விழுந்துடுறா தாரா, டாக்டரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தையிலேருந்து இவளுக்கு தாய்ப்பால் கொடுக்காதனால அதனால் மயங்கி விழுறான்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜாதகத்தை பார்த்து என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக இத்தனை வருஷமாயும் அம்மாவும் பிள்ளையும் இன்னும் திருந்தலை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவரும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவன் பொண்ணு பக்கத்தில் வந்து ஒரு பேப்பர் கிடக்கிறத நோட் பண்ணுறான். உடனே அதை இவன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் அவள் அம்மாவை தானே மிஸ் பண்ணுறான். ஸோ அம்மாவை வரைஞ்சி வச்சுருக்கா, அம்மானு வேற போட்டிருக்கா. உடனே அதை பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிடுது. அங்கே இருந்து ரூமை விட்டு வெளியே போயிடுறான். பின்னாடியே அம்மாவும் போய் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் சொல்கிறான், இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் தாராக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் பார்த்து செஞ்சுருக்கேன், ஆனாலும் அவள் ஏமா அம்மாவை மிஸ் பண்ணுறா, அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு நான் சொன்னாலும் அவள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடைமுறை வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவள் தயாராக இல்லை, எப்போ பாரு அம்மாவை பற்றியே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அப்படின்னா நான் அவளை ஒழுங்கா பார்த்துக்கலையா, நான் கொடுக்குற பாசம் அவளுக்கு பத்தாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்படிலாம் இல்லைப்பா, அவள் சின்ன பொண்ணு தானே, அதனால தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, மற்றபடி அவளுக்கும் உன் மேலே பாசம் அதிகம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை சமாதானம் பண்ணி வைக்குது. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி மயங்கி விழுந்தா இல்லையா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா கடந்த 5 வருஷமாக அவளுக்கு பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறதாகவும் நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டரு வர்ற தடவைலாம் இதே தான் சொல்லிட்டு போகிறாரு போல். ஆனால் இவ கேட்க மாட்டேங்கிறா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா போல். அப்புறமும் அப்பா கிட்ட இவ அந்த பொம்மையை காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் இது வந்து தாரா கிடையாது, தாராவோட பொம்மை தானே சொன்னீங்கல்ல, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏன் வந்து
இதை என்னோட தாரான்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்னா இந்த பொம்மையால தான் எனக்கு தாராவை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வருது. அதனால தான் என் தாராவோட பொம்மையை என் தாராவா நினச்சி என் கூடயே வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக என்னோட தாராவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஜாதகத்தை ஐயரும் பார்த்தாரு இல்லையா, அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இப்போ இவங்க வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல் கடந்த 5 வருஷமாக. ஆனால் இப்போ பொண்ணோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை இல்லையா, அது சரியாகணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இந்தியாவுக்கு போகணும். அதாவது கங்கை நதியில் ஓடுற தண்ணியை பூஜை பண்ணி அவளுக்கு கொடுக்கணும், அப்போ தான் அவளோட உடம்பு சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் தான் இந்த பூஜை புனஸ்காரம் சாமி இதெல்லாம் முழுசாக நம்புவான் இல்லையா, ஸோ அதனால அவன் ஒத்துக்கிறான். ஆனால் மாமியாரும் அங்கே போகிறது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கு. இல்லை நம்ம ஒரு நாள் தான் அங்கே இருக்க போகிறோம், பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாளே நம்ம அங்கே கிளம்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதனால அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்குமே வந்தாச்சு போல். காரை விட்டு இறங்கின உடனே இந்த பைய வழக்கம் போல் அவங்களோட ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்கான். அதுவும் அந்த பொண்ணு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனை இந்த பக்கமோ அந்த பக்கமோ பிடிச்சிக்க சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு காரை விட்டே கீழே இறங்குது. எதுக்காக இவங்க ஸ்க்ரீனை பிடிச்சி வச்சுட்ருக்காங்க, எனக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் கேள்வி கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் ரொம்ப பொல்யூஷன் அதிகம், அது உன்னோட ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, உனக்கு ஒத்துக்காதில்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வீட்டை பார்த்துட்டு இதுதானே நான் பிறந்த வீடு, இங்கே தானே நான் பிறந்தேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போனால் சாமியை பார்த்துட்டு அந்த பொண்ணும், அப்பா டெய்லி நீங்கள் அம்மா கூட நின்று இங்கே தான் சாமி கும்பிடுவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கு. உடனே அவனோட முகம் மாறுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபவுண்டனை பார்த்துட்டு, ஃபவுண்டன் வீட்டுக்குள்ளேயே ஃபவுண்டன் இருக்குது அப்படின்னா இங்கே தான் நீங்கள் அம்மா கூட இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறமும் அவன் முகம் மாறத்தான் செய்யுது. அப்புறம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் இதுதான் உங்களோடையும் அம்மாவோட ரூமாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை இவ அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பேசுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் பாட்டி தான், இங்கே பாருமா அப்பா கிட்ட இந்த மாதிரி நீ அம்மாவை பற்றி பேசுறது அவனுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அப்புறமும் நீ ஏன் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கு. சாரிப்பா அப்படின்னு இந்த பிள்ளையும் சொல்லுது. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டை சுற்றி காட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் வீட்டை விட்டு வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் வாரம் போயிட்டு சாமிக்கு பூஜை பண்ண போவா போல். அதுக்காக தான் இப்போயும் போயிட்டுருக்கா. கரெக்டாக அப்படி போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு திடீர்னு ஒரே படபடன்னு இருக்குது, மூச்சு அப்படியே திணற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஓம்கார் முன்னாடி காலத்தில் அதாவது பழசெல்லாம் மறக்கும் போது அவள் பக்கத்தில் ஓம்கார் நெருங்கும் போதெல்லாம் இவளுக்கு மூச்சு திணறும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே பண்ணுது. இப்போ இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தா, நீ இப்போ ஓம்கார் வீட்டுக்கிட்ட வந்துட்ட, ஸோ அதனால தான் உனக்கு இப்படி பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளும் அந்த வீட்டை வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. ஆட்டாக்காரனும் அங்கே தான் கரெக்டாக வந்து நிப்பாட்டுறான். இதுக்கு மேலே போக முடியாதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை உள்ளே போய் பார்த்தா பொண்ணு இங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.